يا رسول الله يا رسول الله يا رسول الله يا رسول الله يا حبيب 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 النبي صلوا عليه صلوات الله عليه النبي صلوا عليه صلوات الله عليه وينال البركات كل من صلى عليه وينال البركات كل من صلى عليه النبي صلوا عليه الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. وقال النبي صلى الله عليه وسلم أنا أول شافع وأول مشفع ولا فخر أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது அன்பு கொண்டு அண்ணல் பெருமானாரோடு சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியத்தை தந்தருள்வானாக. நாம் வாழுகிற இந்த பகுதியை அல்லாஹ் செழிப்பாக்கி இந்த ஊர் மக்களுக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நிறைந்த வளத்தை கொடுத்து அதன் மூலமாக நம்மையும் அல்லாஹ் செழிப்பாக்கி தந்தருள்வானாக. நாம் என்னென்ன நோக்கத்தை மனதிலே ஏந்தி வந்திருக்கிறோமோ இந்த மௌலிதின் சிறப்பாலும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உண்மையான முஹப்பத்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் காரியங்களை நிறைவேற்றி தந்தருள்வானாக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, உம்மத்தின் மீது உம்மி நபியின் கவனம். ஒரு அழகான தலைப்பு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சமூகத்தை கவனிக்கிறார்கள், எப்படி வாழ வேண்டும் என்று பெருமானார் அக்கறை கொண்டார்கள். வரலாறுகளை கொஞ்சம் நாம் புரட்டி பார்க்கிறோம். பொதுவாகவே ஒருவருடைய வளர்ப்புக்கு, ஒருவருடைய உருவாக்கத்திற்கு இரண்டு பேர்கள் காரணம். ஒருத்தர் உருவாகணும்னா ரெண்டு பேர் இல்லாம உருவாக்க முடியாது. சிறந்த பெற்றோர், நல்லாசிரியர். பெற்றோரும் நன்றாக இருக்கிறார்கள், ஆசிரியரும் நன்றாக இருக்கிறார்கள், அந்த குழந்தைகள் எல்லாம் சிறப்பாக வாழுவார்கள். பெருமானாருக்கு சிறந்த பெற்றோர் யார், சிறந்த ஆசிரியர் யார்? பெருமானாரை வளர்க்கிற பொறுப்பை யார் எடுத்தார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்வியை கொடுக்கிற பொறுப்பை யார் எடுத்தார்கள்? குர்ஆன் பேசுகிறது, அலம் யஜிதிக்க யதீமன் ஃபஆவா, நீங்கள் யதீமாக இருந்தீர்கள், உங்களை வளர்க்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஒரு பிள்ளையை அல்லாஹ் வளர்த்தால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் வளர்த்தார். அதனாலதான் 63 ஆண்டுகள் பெருமானார் வாழ்ந்தார்களே, 63 ஆண்டுகளில் ஒரு பொய் சொன்னதாக ஒரு வரலாறு காட்ட முடியுமா? 63 நாள் அல்ல, மாசம் அல்ல, 63 ஆண்டுகள் ஒரு பொய் சொன்னதாக ஒரு வரலாறு காட்ட முடியுமா?
ஒருவர் ஏசியதாக, பேசியதாக, ஏளனம் செய்ததாக, எள்ளி நகைத்ததாக, துன்பப்படுத்தியதாக, துயரப்படுத்தியதாக ஒரே ஒரு வரலாறு காட்ட முடியாது. காரணம் அல்லாஹ் வளர்த்தவில்லை. இன்றைக்கு நாம் பொய் சொல்லாத ஒரு நாள் உண்டா? கொஞ்சம் யோசிக்கிறோம். காலையிலிருந்து இரவு படுப்பதற்குள் நான் ஒரு பொய் கூட சொல்லவில்லை. பெருமானார் எங்கே இருக்கிறார்? யோசிக்க வேண்டும். அல்லாம ஹக்கானி கூட அழகான ஒரு 3 பேர் பயணத்துக்கு போறாங்க. போய்விட்டு திரும்ப வருகிற பொழுது ஒரு ரொட்டி தான் இருக்கு சாப்பிடுறதுக்கு. 3 பேர்த்துக்கு சேர்த்து ஒரு ரொட்டி. இதை யார் சாப்பிடுவது? பொதுவா நம்மாலதான் ஐடியா கொடுக்கறதுல நமக்கு நிகர் உலகத்தில் யாருமே கிடையாது. சொன்ன ஒரு ஐடியா, 3 பேரும் படுக்கலாம், இரவு உறங்கலாம், யார் நல்ல கனவு காணுகிறாரோ அவர் சாப்பிடலாம். சரின்னு 3 பேர் படுத்தாச்சு. நம்மால தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணா, நடிச்சா. 2 பேர் தூங்குன உடனே ரொட்டியை சாப்பிட்டுட்டு படுத்துட்டான். மறுநாள் காலை வேகமாக எழுந்து யூதனை பார்த்து, நீ என்னடா கனவு கண்டாய்? அவன் சொன்னான், துர்சீன மலைக்கு சென்றேன், கனவில மூசா அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்வும் பேசுகிறதை ஒட்டு கேட்டுக்கொண்டே இருந்தேன். சபாஸ், நல்ல கனவு. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அந்த வேலையை தான் செய்யறான். நல்ல கனவு. நஸ்ரானியை பார்த்து, நீ என்னடா கனவு கண்டாய்? நான் நேரா முதவானத்துக்கே போயிட்டேன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து கூட உட்கார்ந்து நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருந்தேன். 2 பேர் சேர்ந்து, நீ என்னடா கனவு கண்டாய்? நான் உறங்கினேன்னா என்ன ஆனது? ஜிப்ராயிலே நேரடியாக வந்து, தம்பி பசியோடு படுக்க கூடாது என்று என்னை தட்டி எழுப்பி ரொட்டியை துண்டு துண்டாக வெட்டி வாயிலே திணித்தார். நான் சாப்பிட்டு விட்டேன். ஏன்டா இவ்வளவு போய் சொல்ற? எங்களையும் எழுப்பி இருந்தா 3 பேர் சேர்ந்து சாப்பிட்டுருக்கலாமே. சொன்னா, யூதனே உன்னை எழுப்புனேன், நீ துர்சீன மலையில் இருந்தாய். நஸ்ரானி, உன்னையும் நான் எழுப்பினேன், நீ முதவானத்தில் இருந்த. கூப்பிட்டு பார்த்தேன், வல்ல, அதனால நானே சாப்பிட்டேன். நம் வாழ்க்கை எங்கே? யோசித்து பார்க்கிறோம். பொய் சொல்லாத ஒரு நாள் இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் வளர்ப்பில் இருக்கிற பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் ஒரு பொய் சொல்லவில்லை, வரலாறு இல்லை. பெருமானாருக்கு யார் கல்வியை கொடுத்தது? உலகத்திலே நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசான் உண்டா? இல்லை. அதனாலதான் அல்லாஹ் பெருமானாரை பற்றி பேசுகிற பொழுது நூன் வல் கலம் என்கிறான். பெருமானாரை பேனாங்கிறான். கலம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, பெருமானார் பேனா. காரணம், பேனா எந்த பாஷைக்கும் சொந்தமல்ல. ஆங்கிலேயன் எடுத்து எழுதினால் ஆங்கிலம் எழுதும், தமிழன் எழுதினால் தமிழ் எழுதும், மலையாளம் எழுதும், கன்னடம் எழுதும். எந்த பாஷைக்காரர் எடுக்கிறாரோ அதை எழுதும். பேனா பாஷைக்கு சொந்தமல்ல. பெருமானாரும் பாஷைக்கு சொந்தமல்ல, யாரும் எடுக்கலாம். பேனா அழகா பேர் வைத்திருக்கிறான், பேசிக்கொண்டே நடக்கும். பெருமானார் பேசிக்கொண்டே நடப்பார்கள், நடந்து கொண்டே பேசுவார்கள். எதை பேசுகிறார்களோ அதுதான் நடத்தை, எதை நடக்கிறார்களோ அதைத்தான் பேசுவார்கள். பெருமானார் பேனா. இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்வியை யார் கொடுத்தது? அல்லாஹ்வே ஆசிரியர். பெருமானாருக்கு ஆசானும் அல்லாஹ். அல்லாஹ் ஆசிரியன் என்றால், ஒரு ஆசிரியர் என்ன துறையிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறாரோ அதைத்தான் மாணவருக்கு கொடுப்பார், இல்லையா? கெமிஸ்ட்ரி வாத்தியார் கெமிஸ்ட்ரி கொடுப்பார், பயாலஜி பயாலஜியை கொடுப்பார், மேத்தமேட்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸை கொடுப்பார், சயின்ஸ் வாத்தியார் சயின்ஸை கொடுப்பார். அல்லாஹ், அவனுக்கு என்ன கலை தெரியாது, எல்லாம் அல்லாஹ்விற்கு தெரியும். அத்தனையும் அல்லாஹ் பெருமானாருக்கு வழங்கினான். எல்லா கலைகளையும் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வழங்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே யாருக்குமே கொடுக்காத ஒரு கலை, ஒரு துறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்கிறான். அதுதான் உள்ளத்தை அறியும் ஆற்றல். இறைவனுக்கு மட்டும் சொந்தமானது. உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் அதை கொடுக்கவில்லை. உள்ளத்தை அறியும் ஆற்றல். கணவனின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது மனைவிக்கு தெரியுமா? மனைவியின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது கணவனுக்கு தெரியுமா? தெரிஞ்ச குடும்பத்தில் சண்டை நடக்குமா?
பெற்றோரின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது, பிள்ளைகளின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது, ஆசிரியரின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது, மாணவர்களின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது, யாருக்கும் தெரியாது. ஆனால் அல்லாஹ் அழகாக சொல்கிறான், இன்னல்லாஹ் யஅலம் மா ஃபி சுதூர், உள்ளத்தை அறிகிற ஆற்றல் எனக்கு சொந்தம் என்கிறான் அல்லாஹ். குர்ஆனில் இருக்கிற எல்லா உதாரணங்களும் 1000 மில்லியன் டாலர் மதிப்புள்ள உதாரணங்கள், அழகான உதாரணங்களை அல்லாஹ் சொல்லுவான். அதிலே ஒரு உதாரணம், அல்லாஹ் உள்ளத்தை நான் அறிகிறேன் என்பதற்கு ஒரு உதாரணம் காட்டுவான். இந்த கண்கள் இருக்கிறதே, 2 கண்ணாலையும் தான் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய பெற்றோர்களையும் இதே கண்ணால் பார்க்கிறோம், பாசத்தோடு பார்க்கிறோம் இல்லையா? நம்முடைய பிள்ளைகளை இதே கண்ணால் பார்க்கிறோம், பிரியத்தோடு பார்க்கிறோம். நம்முடைய நண்பர்களையும் இதே கண்ணால் தான் பார்க்கிறோம், நட்போடு பார்க்கிறோம். நாம் வளர்க்கிற பிராணிகளையும் இதே கண்ணால் தான் பார்க்கிறோம், பரிவோடு பார்க்கிறோம். நம்முடைய மனைவியையும் இதே கண்ணால் தான் பார்க்கிறோம், காதலோடு பார்க்கிறோம். அந்நிய பெண்ணையும் இதே கண்ணால் தான் பார்க்கிறோம், காமத்தோடு பார்க்கிறோம். உலகத்திலேயே பெரிய டாக்டர் போய் பார்த்து, டாக்டர் நீங்க எல்லா ஸ்கேனும் வச்சிருக்கிறீங்க, அத்தனை ஸ்கேனையும் பயன்படுத்தி நான் என்ன பார்வை பார்த்தேன் மட்டும் சொல்லுங்க. அன்பு பார்வையா, பாச பார்வையா, நட்பு பார்வையா, பரிவு பார்வையா, காதல் பார்வையா, காம பார்வையா, என் பார்வை என்ன பார்த்தது கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர் என்று சொன்னார். டாக்டர் என்ன சொல்ல முடியும்? -4 + 3 இது வேண்டுமானால் எழுத முடியுமே தவிர என்ன பார்வை என்று உலகத்திலே எந்த மருத்துவராவது சொல்ல முடியுமா? ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு யஅலமு காயினத்தல் அயுனி வமா துஃபி சுதூர், இது என்ன பார்வை பார்த்தது, உள்ளத்திற்குள்ளே என்ன மோசடியை மறைத்து வைத்திருக்கிறது, எல்லாம் இந்த அல்லாஹ்விற்கு தெரியும் என்கிறான் அல்லாஹ். உள்ளத்தை அறிகிற ஆற்றல் இறைவனுக்கு சொந்தமானது. இதை முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். அதனால் தான் ஒரு ஆசிரியர் ஒரு பாட புத்தகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இன்னைக்கு மாதிரி LKG UKG எல்லாம் 10 kg தூக்கிட்டு போகுது. தூக்க முடியாம மூட்டையை தூக்குன மாதிரி ஒரு ஆள் போய் கேட்டுச்சான், இவ்வளவு பெரிய மூட்டையை அந்த சின்ன பையன் தலையில முதுகுல சுமக்கிறீங்களே என்ன காரணம்? டீச்சர் அழகா பதில் சொன்னாங்க, வருங்காலத்துல வேலை கிடைக்காது, மூட்டை தூக்கியாவது பொழைச்சுக்கட்டும், இப்ப இருந்தே ட்ரைனிங் கொடுக்கிறோம். பண்புக்குரியவர்களை யோசிக்கிறோம். ஒரு ஆசிரியர் ஒரு பாட புத்தகம் அல் குர்ஆன் 1,24,000 மாணவர்கள், அதில் ஒருவர் கூட சோடை இல்லையே. யாரையுமே பின்பற்ற முடியாதுன்னு சொல்ல முடியுமா? யாரையாவது பின்பற்ற முடியாது என்று சகாபாக்களை பார்த்து சொல்ல முடியுமா? ஒரு ஆசிரியர் உருவாக்கிய சமூகம். அந்த ஆசிரியர் இந்த சமூகத்தின் மீது எவ்வளவு அக்கறையும் அன்பும் எடுத்திருக்க வேண்டும் யோசிக்கிறோம். எல்லா கலைகளையும் தனக்குள் சொந்தமாக்கிக் கொண்ட இந்த ஆசான் உயர்ந்த கல்வியாளர் வெறும் தான் வாழுகிற அந்த 1,24,000 மக்களை மட்டும், சகாபாக்களை மட்டும் பார்க்கவில்லை. கியாமத் நாள் வரை உலகம் அழிகிற வரை இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்ற வழியை, ஒரு திட்டத்தை, அமைப்பை இந்த சமூகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்துக் கொடுத்தவர்கள் உலகத்திலே அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல எவ்வளவு அழகா திட்டம் போட்டாங்க, எப்படி அந்த உம்மத்தோடு நடந்தார்கள், நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பாசத்தை எப்படி பகிர்ந்து கொடுக்கிறார்கள் என்பதை எல்லாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் அல்லாஹு அக்பர், பெருமானார் தன் தோழர்களின் மீது வைத்திருந்த பாசத்திற்கு அளவில்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு கிராமவாசி யமனிலே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹுவின் கரத்தை பிடித்து ஈமான் கொண்டு மக்காவுக்கு வருகிறார். பெருமானார் மக்காவில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு வருகிறார். இப்ப யமனில் இருந்து ஈமான் கொண்டு பெருமானாரை பார்க்க மக்காவுக்கு வருகிற அந்த நபித்தோழர் என்ன நாயகத்தை பார்க்கல. வரும்பொழுதே இஹ்ராம் கட்டி வருகிறார். மக்காவுக்கு செல்கிறோம், ஒரு உம்ரா செய்து விடலாம் என்று இஹ்ராம் கட்டி வருகிறார். நேர காபத்துல்லாவுக்குள்ள இறங்கினார். பெருமானாரை பார்ப்பதற்கு முன்னால் உம்ராவை முடித்து விடலாம் என்று இறங்குகிறார். நாயகமும் தவாஃபில் இருக்கிறார்கள், பெருமானாரும் இறங்குகிறார்கள். நம்ம அரசியல் தலைவர் மாதிரி கூட ஒரு 10 பேர்த்தை எப்பயுமே வச்சுக்க மாட்டாங்க. பெருமானார் தனியாக செல்வார்கள், தவாஃபிலே இறங்குகிறார்கள். அந்த கிராமவாசி ஹஜருல் அஸ்வதில் இருந்து தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். ஹஜருல் அஸ்வதிற்கு பக்கத்திலே செல்கிறார். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்,
அரபுகளுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கிறது. நல்ல காரியம் எதை செய்தாலும் அல்லாஹ் கரீம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் கரீம். அதே மாதிரி தவாஃப் ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் கரீம் என்று ஆரம்பிக்க பக்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் சென்று அவர் சொன்ன மாதிரி அல்லாஹ் கரீம் என்று இவர்களும் தவாஃபை ஆரம்பித்தார்கள். அந்த கிராமவாசி ஒரு அப்படியே திரும்பி பார்த்தார். யமன் வாசி நம்ம சொல்ற மாதிரியே சொல்றாரு, மிமிக்ரி பண்றாரு. அடுத்த சுற்று, இரண்டாவது சுற்று, 7 சுற்று சேர்ந்தால் தான் ஒரு தவாஃப். இரண்டாவது சுற்று வருகிற பொழுது அல்லாஹ் கரீம் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் கரீம் என்று சொல்ல பெருமானாரும் அதே இடத்திற்கு வந்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் கரீம். இந்த கிராமவாசி அப்படியே திரும்பி, நீ எனக்கு பின்னாடி வரக்கூடாது, நாயகத்தை பார்த்து சொல்லுகிறார். வந்ததே பெருமானாரை பார்ப்பதற்கு தான், எனக்கு பின்னால் வரக்கூடாது. பெருமானார் ஒன்றும் பேசவில்லை. இந்த கிராமவாசி நாயகத்தை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக தவாப் செய்து கொண்டே இருக்கிற பொழுது ஹத்தீம் அந்த ஓவல் சைஸ்ல ஹத்தீமுக்குள்ளே போய் நுழைந்து விடுகிறார். நுழைந்து காபாவின் திரையை பிடித்து அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, முஹம்மதை மன்னிப்பாயாக, அல்லாஹ் மாஃபிர்லி வலி முஹம்மதின், அல்லாஹ் மாஃபிர்லி வலி முஹம்மதின் நிறைய துஆ செஞ்சாரு. துஆ செஞ்சிட்டு அல்லாஹ் கரீம் என்றார். பெருமானார் உள்ள போய் நின்னுக்கிட்டு அல்லாஹ் கரீம் என்றார். இந்த கிராமவாசி யமன்லயே பெரிய தாதா நான் தான், யமன்லயே பெரிய தாதா நான் தான். இந்த ஊருக்கு நான் வந்ததே ஒரு பெரிய மனிதனை பார்ப்பதற்காக. தப்பு செய்ய வச்சிடாத. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் பேசவில்லை. மீண்டும் அவரை பின்தொடர்கிறார்கள். தவாஃபை முடிக்கிறார். மக்காம் இப்ராஹிமில் 2 ரக்காத் தொழுதார். தொழுது விட்டு அல்லாஹ் கரீம் என்றார். அவர் அல்லாஹ் கரீம் விடுற மாதிரி இல்ல. பெருமானாரும் தொழுது விட்டு அல்லாஹ் கரீம் என்றார்கள். ரத்தம் எல்லாம் தலைக்கு ஏறி போனது கிராமவாசிக்கு. சஃபா மருவாவுக்கு சை செய்ய வேண்டும் அல்லவா? சஃபா மருவாவுக்கு சை செய்து அல்லாஹ் கரீம் என்று சொல்லி ஆரம்பிக்க, பெருமானாரும் அல்லாஹ் கரீம் என்று ஆரம்பிக்க, இப்படியே தொடர்கிறது. கடைசியில மருவாவிலே முடித்துக் கொண்டு அல்லாஹ் கரீம் என்று கோபத்தோடு அந்த யமன்வாசி முடிக்க, பெருமானாரும் அல்லாஹ் கரீம் என்று சந்தோஷத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவை முடிக்க, கிராமவாசி வேகமாக வந்து அந்த யமன்வாசி பெருமானாரின் சட்டையை பிடித்து முறுக்கி, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் ஒரு பெரிய மனிதனை பார்க்க வந்திருக்கிறேன், முஹம்மதை பார்க்க வந்திருக்கிறேன். அவரிடத்தில் உன்னை அழைத்து செல்லுவேன். அவர் விட்டுவிடு என்றால் விட்டு விடுவேன், வெட்டி விடு என்றால் வெட்டி விடுவேன். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஆடையை பிடித்து கேட்க, அருமையே உருவான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தின் மீது பேர் ஆர்வம் கொண்ட ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன், அல்லாஹ் சொல்லும் பொழுதே அழுத்தமாக சொல்லுகிறார், முஃமின்களின் மீது பேராசை கொண்டவர், முஃமின்களின் மீது பேராசை கொண்டவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆடையை முறுக்குன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த முஹம்மதை தேடி வந்தியோ இந்த முஹம்மதே நான் தானப்பா. யாரை தேடினாயோ அவரை நான் தான். தலைக்கு ஏறி இருந்த கோபம் சர்ற என்று காலுக்கு கீழ் இறங்குகிறது. காலுக்கு கீழே விரிச்சு கோபம். நாயகமே மன்னித்துக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அணைக்கிறார்கள். கிராமவாசி கேட்டாரு, அல்லாஹ் எனக்கு கேள்வி கணக்கு நாளை மறுமையில கேட்பானா? என்னென்ன வேலையெல்லாம் பண்ண அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பானா? பெருமானார் சொன்னார்கள், உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் கேள்வி கணக்கு உண்டு. நன்மைகள் செய்திருந்தால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான், தீமைகளை செய்திருந்தால் கேள்வி கணக்கு உண்டு, அதற்கு தண்டனையாக நரகத்தை கொடுப்பான். அந்த கிராமவாசிக்கு வந்ததே கோபம். யமன் வாசிக்கு அல்லாஹ் யான்ட்டாலாம் கேள்வி கணக்கெல்லாம் கேட்க முடியாது, என்னிடத்துல கேள்வி கணக்கு கேட்க முடியாது. பெருமானார் ஏன் என்று கேட்கிறார்கள். ஏன் கேட்க முடியாது? என்னை பார்த்து அல்லாஹ் கேட்டால், ஏனடா இவ்வளவு பாவம் செய்தாய் என்று என்னை பார்த்து அல்லாஹ் கேட்டால், அவனை பார்த்து நான் கேட்பேன், என் பாவம் அதிகமா உன் மன்னிப்பு அதிகமான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவான்? என் பாவம் அதிகமா உன் மன்னிப்பு அதிகமா? என்னை பார்த்து அல்லாஹ் ஏனடா இவ்வளவு கஞ்சத்தனம் செய்தாய் என்று கேட்டால், நான் அவனை பார்த்து கேட்பேன், என் கஞ்சத்தனம் அதிகமா உன் கொடைத்தனம் அதிகமா? அல்லாஹ் எனக்கு என்ன பதில் சொல்லுவான்? அல்லாஹ் கூட கொடையால் யாராவது இருக்கிறாங்களா? நிறைய கேள்விகள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாங்க. நாயகமே இனிமேல் அவரை பேச வேணான்னு சொல்லுங்க, அவருக்கு சொர்க்க வாஜிபாயிருச்சுன்னு சொல்லிருங்க. சொர்க்க வாஜிப். பெருமானார் கட்டி இணைத்து சொன்னார்கள், யமன்வாசியை உனக்கு பின்னால் வந்து அல்லாஹ் கரீம் அல்லாஹ் கரீம் அல்லாஹ் கரீம் அல்லாஹ் கரீம் என்று அழைந்தேன். எதற்கு தெரியுமா? உன்னை சொர்க்கவாசியாக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். உன்னை சொர்க்கவாசியாக்கி பார்க்க வேண்டும். எனக்காக என்னை பார்க்காமல் யமனிலிருந்து ஈமான் கொண்டு வந்தாயே, உன்னை சொர்க்கவாசியாக்கி காண வேண்டும் என்பதற்காக, உத்தரவு வர வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு பின்னால் தேடி தேடி அலைந்தேன்.
அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிரியத்தை அளந்து சொல்ல முடியுமா? யோசிக்க வேண்டும். சபை கூடி இருக்கிறது. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சபை கூடி இருக்கிறது. பெருமானார் ஜமாலியத்தில் இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு உபகாரம் செய்த அத்தனை பேர்களுக்கும் பிரதி உபகாரம் செய்திருக்கிறார்கள். பெருமானார் பிலால் ரலியல்லாஹு தஆலா ஒரு மூலையிலே வாடி போன முகத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானாருக்கு தன் தோழர்கள் வாடி போனார்கள் என்றால் பெருமானாரால் தாங்கிக் கொள்ள முடியாது. வாடிப்போன முகத்தோடு இருக்கிற பொழுது, பிலால் உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன், உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன். பிலால் ரலியல்லாஹு தஆலா இதை விட பெரிய சந்தர்ப்பம் நமக்கு என்ன இருக்கு? எனக்கு சொர்க்கம் வேண்டும் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு சொர்க்கம் உண்டு பிலால், உனக்கு சொர்க்கம் உண்டு பிலால். பிலால் ரலியல்லாஹு தஆலா போதாது நாயகமே, எல்லா சாலிஹீன்களுக்கு முன்னால் நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் நாயகமே. உலகத்தில் எத்தனை நல்லவர்கள் தோன்றுவார்களோ அத்தனை பேர்களுக்கு முன்னால் நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் நாயகமே. பெருமானாரிடத்திலே கேட்டு இல்லை என்று சொன்ன வரலாறு ஒன்று கூட இல்லை. எல்லா சாலிஹீன்களுக்கு முன்னாலும் நீ சொர்க்கத்திற்கு செல்லுவாய் பிலால். பிலால் ரலியல்லாஹு தஆலா எனக்கு போதாது நாயகமே, எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னால் நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் நாயகமே. போர்க்களத்திற்கு நான் செல்லக்கூடாது, போர்க்களத்தில் ஷஹீதாக கூடாது, ஆனால் ஷஹீதுகளுக்கு முன்னால் சொர்க்கத்திற்கு நான் செல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னால் நீ சொர்க்கத்திற்கு செல்லுவாய் பிலால். பிலால் ரலியல்லாஹு தஆலா கேட்டதெல்லாம் கிடைக்கும்ங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா சித்திக்குகளுக்கு முன்னால் நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு முன்னாடி நான் போகணும்னு. எல்லா சித்திக்குகளுக்கு முன்னால், ஒரு நபிக்கு ஒரு சித்திக்கு தான், எல்லா சித்திக்குகளுக்கு முன்னால் நீ சொர்க்கத்திற்கு செல்வாய் பிலால். போதாது நாயகமே, எல்லா நபிமார்களுக்கு முன்னால் நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் நாயகமே. எவ்வளவு பேராசை! எல்லா நபிமார்களுக்கு முன்னால் நீ சொர்க்கத்திற்கு செல்வாய் பிலால். போதாது நாயகமே, எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னால் நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். 313 ரசூல்மார்கள், அத்தனை பேர்களுக்கு முன்னால் நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னால் நீ சொர்க்கத்திற்கு செல்வாய் பிலால். சட்டென்று பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நாயகமே உங்களுக்கு முன்னால் நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் நாயகமே. எவ்வளவு பேராசை! பெருமானார் யோசிக்கவே இல்லை, எனக்கு முன்னாலும் நீ சொர்க்கத்திற்கு செல்வாய் பிலால். பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்களிலிருந்து கண்ணீர். இது மட்டும் வேண்டாம் நாயகமே, வாழ்க்கையிலே உங்களை முந்திக் கொண்டு எதையுமே நான் செய்ததில்லை நாயகமே. சொர்க்கத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு முன்னாடி போயிடுவேனா? வேண்டாம் 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 வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மலர்கள் கூட தான் அனுப்பிய நறுமணத்தை திரும்ப பெறலாம். நஃபில் தொழுகையில் இருக்கும்போது பெற்றோர் அழைச்சா தொழுகையை விட்டு விட்டு பதில் சொல்ல வேண்டும். இப்ப பெற்றோர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள்! இதையும் விட மேலாக மார்க்கம் பேசுகிறது, ஹிஜ்ரத் சிறந்ததா? எல்லா பாவங்களையும் அழிக்கிற ஹிஜ்ரத்தை விட பெற்றோர்கள் சிறந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்லுகிற பொழுது ஒரு சஹாபி வருகிறார், நாயகமே உங்களோடு நான் ஹிஜ்ரத் செய்கிறேன் நாயகமே, ஆனால் நான் வருகிற பொழுது என் பெற்றோர்கள் அழுதார்கள் நாயகமே. பெருமானார் சொன்னார்கள், ஃபதுஹிக்குஹுமா கமா அப்கைத்துஹுமா, என்னை நீ பெற்றோரை சிரிக்க வைத்ததை, பெற்றோரை அள வைத்ததை போன்று வீட்டுக்கு சென்று சிரிக்கவை, என்னோடு ஹிஜ்ரத்திற்கு வராதே என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு உயர்ந்த பெற்றோர்கள், இவ்வளவு உயர்ந்த பெற்றோர்கள், மார்க்கம் மதிக்க சொல்லுகிற இந்த பெற்றோர்களை யார் நிந்திக்கிறார்களோ, பெற்றோர்களுக்கு மாறுபட்டு யார் நடக்கிறார்களோ, அவர்கள் இருக்கிற இடம் ஜஹன்னம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூன்றாவதாக சொன்னார்கள், தயூஸ், தன்னுடைய மனைவியை அந்நிய ஆடவனோடு கூட்டிக் கொடுப்பவன் இருக்கிற இடம் ஜஹன்னம் என்றார்கள். பெருமானார் அழுது கொண்டே சொன்னார்கள், மூன்றாவது ஒரு நரகத்தை நான் கண்டேன், என் உம்மத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று பெருமானார் உம்மத்தின் மீது கவலையிலே சொல்கிறார்கள். மூன்றாவது நரகத்திலே பார்த்தேன், எனக்குள்ளே 3 பேர்கள் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அதிலே ஒன்று முஸ்பிலுல் இசார். முஸ்பிலுல் இசார், வேட்டியை கரண்டைக்கு கீழே கட்டி பெருமையை வெளிப்படுத்தக்கூடியவன் எனக்குள்ளே வருவான். அன்புக்குரியவர்களே, பெருமை என்பது இறைவனுக்கு சொந்தமானது. அதை யார் கையில் எடுக்கிறார்களோ அவர்கள் வருகிற இடம். இரண்டாவதாக பொறிக்கப்பட்டிருந்தது ஷேகுன் ஜானின், வயதான காலத்திலும் கூட விபச்சார சிந்தனை கொண்டவன் எனக்குள் வருவான். இன்றைக்கு இந்த ஃபேஸ்புக்கும் ட்விட்டர்களும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிற இந்த நிகழ்வில் ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நன்மைக்கு பயன்படுத்துவதில் தவறில்லை, அதே நேரத்திலே தீமைக்கு பயன்படுத்தினால். ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பதாக 62 வயசு கிழவி தன்னுடைய கிழவன்ட்ட கேட்கிறார். 62 வயசு கிழவி 70 வயசு கிழவன்ட்ட
அடுத்த வாரம் என் வெட்டிங் டே, பட்டுப்புடவை வேண்டும் என்று கேட்க 70 வயது கிழவன் சொல்லுவான், நம்ம காலம் போயிருச்சு, கபரஸ்தான் வா வாங்குது, வீடு போங்குது, இந்த நேரத்தில் எதற்கு பட்டுப்புடவை என்று கேட்க, இல்லை வாங்கி கொடுத்தே ஆக வேண்டும், முடியாது என்று வற்புறுத்த அவள் சொல்லுவாள், இல்லை இல்லை வாங்கி கொடுத்தே தீர வேண்டும், இல்லை என்றால் நான் எத்தனை பட்டுப்புடவைகளை காட்டுகிறேன் பா என்று கணவனிடத்திலே சவால் விட்டு தன்னுடைய 25 வயசு போட்டோவை பேஸ்புக்கில் வச்சு ட்விட்டர்ல வச்சு, என்னை யார் நேசிக்கிறீர்களோ இந்த அட்ரஸுக்கு பட்டுப்புடவை அனுப்புங்கன்னு சொல்ல 40க்கும் மேற்பட்ட பட்டுப்புடவை வீட்டுக்கு வந்து சேர்கிறது. அனுப்பிய எல்லோருமே திருமணம் முடித்த ஜொல் பார்ட்டிகள் தான். அத்தனை புடவைகளோடு போட்டோவை எடுத்து 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 போட்டு கணவனாரிடத்திலே வேறு காட்டி, நான் சொன்னேன் அல்லவா, கொண்டு வந்து காட்டி விட்டேன் பார்த்தாயா, அனுப்பிய அத்தனை பேர்களுக்கும் திருப்பி அனுப்புகிறாள். அனுப்பிவிட்டவள் கடைசியில் எழுதியிருந்தால், இனியாவது உங்கள் மனைவிக்கு நல்ல கணவனாக நடந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம். விபச்சார சிந்தனை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இருக்கிற இடம் லலா. மூன்றாவதாக அல் மன்னான், செய்த தர்மத்தை சொல்லி காட்டக்கூடியவன். தர்மம் செஞ்சோன்னு சொன்னாக்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் ஒரு தடவை இடது கையில எடுத்து கொடுத்து விடுகிறார்கள். தர்மம் இடது கையில வாங்கி அவர் திருப்பி கொடுத்துட்டார். என்னங்க இடது கையில தர்மம் கொடுக்குறீங்க? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நான் எதற்காக இதை செய்தேன் என்றால், இந்த வலது கைக்கு எடுத்து கொடுக்கறவங்களா, நீங்க தர்மம் கொடுக்கிற பொருள் இடது கைக்கு பக்கத்துல இருந்துச்சு, இடது கைக்கு பக்கத்துல, வலது கை போய் எடுப்பதற்குள் மனம் மாறிவிட்டால் என்ன செய்வது, அல்லது அடுத்தவர் பார்த்து விட்டால் என்ன செய்வது? மனம் இருக்கிறதே, அது மாறவும் கூடாது, அடுத்தவர் பார்க்கவும் கூடாது, அதனால் தான் வேகமாக எடுத்து கொடுத்தேன் என்று சொன்னார்களே. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம தர்மங்கள் எப்படி இருக்கிறது? அல் மன்னான், தர்மத்தை எவன் சொல்லி காட்டுகிறானோ அவன் இருக்கிற இடம். பெருமானார் அழுது கொண்டே சொன்னார்கள், அலா. 4வது நரகத்திற்கு சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தின் மீது கொண்ட ஆர்வத்தினால் பாதுகாப்பு தேடுகிறார்கள். ரப்பல் ஆலமீனே, என் உம்மத்தை பாதுகாப்பாயாக என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முல்ஹிதும் பில் ஹரம், ஹரம் ஷரீஃபிலே காபாவிலே எவன் தவறு செய்கிறானோ அவன் இருக்கிற இடம் சயீர் என்ற நரகம். காபத்துல்லாவிலே பாவம் செய்கிறவன். உலகத்தில் இருக்கிற எந்த ஜீவராசிகளும் காபாவில் பாவம் செய்யாது. வரலாற்றில் ஒரு செய்தி, அபூ ஜஹில், உமையா போன்றவர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஓநாய் மானை துரத்தி கொண்டு ஓடி வருகிறது. ஓநாய் மானை துரத்தி கொண்டு ஓடி வருகிறது. மான் ஹரமுக்குள்ளே நுழைகிறது, காபாவின் எல்லைக்குள்ளே நுழைகிறது. ஓநாய் திரும்பி செல்கிறது. ஓநாய் திரும்பி செல்கிறது. இதை பார்த்து விட்டு அபூ ஜஹில் கேட்கிறான் உமையாவிடத்தில், இது என்ன அதிசயம்? தன்னுடைய உணவு கிடைக்கிற பொழுது திரும்பி சொல்லுகிறதே, என்ன அதிசயம்? அந்த ஓநாய் பார்த்து சொல்லுச்சான், நான் இருக்கிறது ஒரு பக்கெட் இருக்கட்டும், இங்கு ஒரு நபி தோன்றி இருக்கிறார், முதல்ல அவரை நீ போய் பாரு, என்னை பார்க்காத. அபூ ஜஹில், ஹரமுக்குள்ளே அடுத்த பொருட்களை கொல்லக்கூடாது என்று உனக்கு தெரியாதா? இன்றைக்கும் ஒரு பூனை எலியை அங்கு பிடிக்காது. நீங்க பார்க்கலாம், நிறைய பூனையை பார்க்கலாம், ஹரமினுடைய எல்லைக்குள்ள பூனை எலியை பிடிக்காது, பிடிக்க கூடாது. உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் கட்டளை, முல்ஹிதும் பில் ஹரம், ஹரமிலே யார் தவறு செய்கிறாரோ அவர் இருக்கிற இடம் சயீர். முத்தபிஉம் பில் இஸ்லாம் சுன்னத்துல் ஜாஹிலியா. இரண்டாவதாக சயீரில் யார் இருப்பார்கள் என்றால், ஜாஹிலியத்தினுடைய செயல்பாடுகளை இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகும் யார் செய்கிறார்களோ அவர்கள் இருக்கிற இடம் சயீர். மத்லபு தமீன், யார் தவறான வேண்டுமென்றே கொலை செய்கிறார்களோ அவர்கள் இருக்கிற இடமும் சயீர். பெருமானார் 5வது நரகத்திற்குள்ளே நுழைகிறார்கள். அந்த நரகத்துக்கு பேர் சக்கர். பெருமானார் அழுது கொண்டே சொன்னார்கள், இந்த நரகத்தில் யார் இருப்பார்கள் தெரியுமா? சக்கரில் யார் இருப்பார்கள் தெரியுமா? தொழாதவர்கள் இருப்பார்கள். இன்னைக்கு தொழுகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5 நேர தொழுகையை கடமையாக்கி இருக்கிறானே, நாம் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்திம காலத்திலே என்றைக்கு பெருமானார் வஃபாத்தாகிறார்களோ அந்த அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னல் வழியாக பார்க்கிறார்கள். தொழுகை நடக்கிறது. அலி ரலியல்லாஹுவை அழைக்கிறார்கள், உஸாமா ரலியல்லாஹுவை அழைக்கிறார்கள். தோளிலே கை போட்டுக் கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலெல்லாம் தரையெல்லாம் இழுத்து இழுத்து தரையெல்லாம் இழுத்து இழுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிவந்த மேனியிலே ரத்தம் கசிகிறது, ரத்தம் கசிகிறது. இந்த நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை விடவில்லையே. ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். தொழுகையிலே இந்த சமுதாயம் எவ்வளவு அசட்டையாக இருக்கிறது. நிறைய பேத்துக்கு ஒழு செய்யவே தெரியல நம்ம சமுதாயத்தில். இங்கு அல்லாஹ்வினுடைய பெரிய பாக்கியம், எல்லாம் ஈது தொழுகையை போன்று எல்லோரும் விரைந்து செல்லுகிற சூழல். ஆனா நம்ம ஊர்களில் எப்படி நடந்துட்டு இருக்குன்னா,
நிறைய இளைஞர்களுக்கு ஒழு எப்படி செய்வது தெரியவில்லை. ஒரு இளைஞனை கூட்டு போறாங்க, இந்த தொழுகை வைக்கிறதுக்கு எப்ப கூட்டு போவாங்கன்னா நம்ம சமுதாயத்துல கல்யாண தன்னைக்கு கூட்டு போய் 2 ரக்காத் தொழுடான்னு சொல்லி பள்ளிவாசலை காட்டி மாப்பிள்ளையை கூட்டு போய் மாப்பிள்ளை தோழெல்லாம் சேர்த்து கொண்டு போய் விடுறாங்க. இல்ல வாணியம்பாடி, தமிழ் பாதியா பயன்படுத்துற ஊர் வாணியம்பாடி. யார் இருந்தா கோவிச்சுக்க வேண்டாம். அங்க போய் அந்த இளைஞனை கூட்டு போய் அவன் தொழுகைன்னா என்னன்னே தெரியாது, ஒழுங்குன்னா என்னன்னே தெரியாது, நேரா கூட்டு போயாச்சு அந்த இளைஞனை. 2 ரக்காத் தொழுடா, எப்படி தொழுகிறது? மோதினார் பாவம், ஒரு நொண்டிக்கால் மோதினார் அங்க இருக்கிறார், எப்படி தொழுகிறது? அவர் உள்ள இருந்து சொன்னாரு, ஒசு எடுத்துட்டு வாப்பா அப்படின்னாரு. பொதுவாக அவங்களுக்கு ஒழு செஞ்சுட்டு வான்னு சொல்ல தெரியாது, ஒசு எடுத்துட்டு வான்னு சொல்ல அவன் ஹவுஸ் அப்படியே சுத்தி வர்றான். ஒழு ஏதோ லோட்டான்னு நினைச்சிட்டான். அப்படி சுத்தி வந்து ஒழுங்கெல்லாம் காணாமட்டான், ஒழுங்கெல்லாம் இல்ல. மோதினார் உள்ள இருந்துகிட்டே ஹவுஸை காட்டி ஒழுவை எடுத்துட்டு வாப்பா என்று காட்ட, சரி உள்ள கிடக்குது போலன்னு வேட்டியை தூக்கி கட்டிட்டு உள்ளே குதிச்சிட்டான். சுத்துன்னு சுத்தி யஹாம்பி நகிகே வஹாம்பி நகிகே, இங்கேயும் ஒழுவ காணா அங்கேயும் ஒழுவ காணா, எங்கேயா ஒழு இருக்கு? கடைசியில் மோதினார் வந்து, அட பாவி, ஒழுவே உனக்கு செய்ய தெரியல, வான்னு உட்கார வச்சு செஞ்சு கொடுத்து கடைசியில் வாடா தொழுகன்னு சொல்லி அவரை தக்பீர் கட்டி, அவருக்கு தான் ஒரு கால் மடக்க முடியாது, அவர் உட்கார்ந்த உடனே இவனும் உட்காந்துக்கிட்டான். அவர் ஒரு காலை நீட்ட இவன் ஒரு காலை நீட்டிட்டான். நம்ம சமுதாயத்தினுடைய நிலை இது. நிறைய ஊர்கள்ல நிதாவிலே கூட எழுதுவார்கள், அல்லாம ஹக்கானி ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், நிறைய ஊர்களில் எப்படி தொழுகிறதுன்னு கூட தெரியாது வருஷ முசல்லிகள், வாழ்க்கை முசல்லிகள் நம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வாழ்க்கை முசல்லிகள். இந்த வருஷ முசல்லி என்னன்னாக்கா, கரெக்டா பெருநாள் அன்னைக்கு வருவான், ஹவுஸுக்கு பின்னாடி நின்று தொழ வேண்டிய, தொழுக முடிச்ச உடனே ஒரு சலா இங்க அடுத்த சலா வீட்டில், இப்படி போற தொழுகையாளிகள் நம் சமுதாயத்தில் உண்டு. இப்படி ஒரு ஆள் வந்துட்டான், தொழுக கொட்டேசி சப்பல நின்று தொழுதுட்டு இருக்கான். இதுவரைக்கும் தொழுக வந்தது இல்லையே, பெருநாளைக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா தானே வருவார். இவனுக்கு பின்னாடி எப்பொழுதுமே தொலை வந்த ஒருத்தர் வந்துட்டார். ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக வந்தா இடம் இல்லை. பொதுவாகவே நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு, இடம் இல்லைன்னு சொன்னா முன்னாடி அப்படி லேசா முதுகுல கை வச்சா கொஞ்சம் இடம் விட்டுருவாங்க. எப்பயுமே தொலை வந்தாலும் இவர் முதுகுல கை வச்ச உடனே, இன்னைக்கு தானே தொலை வந்திருக்கிறான், சரி பெருநாள் அன்னைக்கு முதுகுல கை வைக்கணும் போல தெரியுதுன்னு இந்த ஆள் முன்னாடி இருக்கிறாள் முதுகுல கை வச்சிருச்சு. அவர் பார்த்தாரு, எதுக்குடா நம்ம முதுகுல கை வைக்கிறான், இது நம்ம சமுதாயம் தான், ஒண்ணு செஞ்சா இன்னொன்னு செய்யுமே. அவர் அப்படியே கை வச்சு நல்ல தொலை வந்த ஆள் முதுகுல கை வச்ச உடனே அவரு குழப்பமாச்சு. ஏன்னா இப்பதான் மசாயில் அடிக்கடி மாத்திடுறானுங்களே, சரி என்னமோ மசாயில் மாறி போச்சு தெரியுறேன்னு அவர் முதுகுல கை வச்சு இப்படியே போய் கடைசியில மோதினார் முதுவை தடவை. அவர் அப்படியே பாக்குறாரு, எல்லாம் ஃபேன்லாம் ஓடிட்டு தானே இருக்குது, தண்ணிலாம் எடுத்தானே விட்டுருக்குறோம், எல்லாம் எவனோ மண்டே போட்டான் போல தெரியுது, பின்னாடி யாரோ மூத்தா போயிட்டாங்க போல தெரியுது, நம்ம நிலைமை என்னவோ தெரியல. சரி அப்படி பார்த்தா எல்லாம் கை வச்சிருக்கிறான். இருக்கிறது ஒருத்தர் தான் இருக்கிறார், பேசி மாமு தடவிடுவோம். அவர் தான் அதிகப்படியான தக்பீரை சொல்லிட்டு அப்பதான் நிக்கிறார். இமாம் ஓதலான்னு ஆரம்பிக்கும் போது முதுகுல கை வச்ச உடனே இமாமுக்கு தலை சுத்திருச்சு. என்னடா நம்ம முதுகுல கை வைக்கிறாரே மோதினாரு, என்ன ஆச்சு? சரி தக்பீரை விட்டுட்டோம் போல தெரியுது, அதனால எடுத்து கொடுக்கிறாரு என்று சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 தக்பீரை சொல்லி அந்த தொழுகை நாசமானதே எதனால்? ஒருவனுக்கு தொழ தெரியவில்லை என்றால் அந்த தொழுகையை வீணாகிவிடும். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு கைபரினுடைய பெரிய தோட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். கைபரினுடைய பெரிய தோட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கிடைக்கிறது, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹுவுக்கு கிடைக்கிறது. அஸ்ர் தொழுகை ஜமாத்து கிடைக்கவில்லை. அந்த தோட்டத்தை அப்படி சுத்தி பார்த்ததுல ஜமாத்து கிடைக்கவில்லை. உடனே பைத்துல் மாலில் சேர்த்தார்கள். ஜமாத்தை போக்கிய, ஜமாத்தோடு தொலைவிடாத நிலையை ஏற்படுத்திய இந்த தோட்டம் எனக்கு தேவையில்லை என்று பைத்துல் மாலிலே சேர்த்தார்களே. இன்றைக்கு நம் சூழல் எப்படி இருக்கிறது எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப தொழாதவன் இருக்கிற இடம் சக்கர், ஏழைகளுக்கு உணவளிக்காதவன் இருக்கிற இடம் சக்கர், வீணாக சுற்றி திரியக்கூடியவன் இருக்கிற இடம் சக்கர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்த நரகத்திற்கு செல்கிறார்கள். பெருமானார் அழுகிறார்கள். ஹுதமா, அந்த ஹுதமாவில் யார் இருப்பார்கள் தெரியுமா? பெருமானார் சொன்னார்கள், தாரிக்கு ஜகாத், அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை யார் ஜகாத் கொடுக்காமல் உலகத்திலே வாழ்கிறானோ, உலகத்தில் அல்லாஹ் கொடுத்ததை அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் இவன் வாழ்கிறானோ அவன் இருக்கிற இடம் ஹுதமா. அடுத்து சொன்னார்கள், சாஹிபு ரிபா, வட்டி இருக்கிறதே, எவன் உலகத்திலே வட்டியை சாப்பிடுகிறானோ அவன் இருக்கிற இடம் ஹுதமா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு வட்டி இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையே இல்லை என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோமே. அடுத்து சொன்னார்கள்,
இமாமுன் ஜாயிர், அநீதி அளிக்கக்கூடிய தலைவன் இருக்கிற இடம் ஹுதமா என்று சொல்லிவிட்டு கடைசியாக ஹாவியா என்ற நரகத்தில் யார் இருப்பார்கள் தெரியுமா? என் உம்மத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து அருள வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாவியாவிலே ஷுஹுன் முத்தா, உலகத்திலே கஞ்சத்தனம் செய்யக்கூடியவன் இருப்பான் என்றார்கள். அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் கொடுத்ததுல கஞ்சத்தனம் பண்ணலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில இல்லை என்று பெருமானார் ஒரு முறை கூட சொன்னதில்லை. இருக்கிற வஃபாத்தாகிற பொழுது 7 திர்கம் இருக்கிறது, வெறும் 7 திர்கம், அதையும் தர்மம் செய்ய சொல்லுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலி எல்லாம் மறந்து போயிட்டாங்க, தர்மம் செய்ய மறந்து போயிட்டாங்க. பெருமானார் நினைவூட்டுகிறார்கள். தர்மம் செய்து கடைசியில் பெருமானார் வஃபாத்தாகிறார்கள். பெருமானார் கண்ணை மூடுகிறார்கள். பெருமானார் வீட்டில் இருக்கிற எண்ணெயில் இருக்கிற விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெயும் தீர்ந்து விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரொளி, கண்ணை மூடுகிறார்கள், விளக்கில் இருக்கிற எண்ணெய் தீர்ந்து விடுகிறது. எண்ணெய் தேசத்திற்கே சொந்தக்கார கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டிலே அன்றைக்கு எரிப்பதற்கு கூட எண்ணெய் இல்லை. இன்னைக்கு நம்மிடத்திலே எண்ணெய் இல்லை. யோசிக்க வேண்டும், நம்மிடத்திலே எண்ணெய் இல்லை. ஆனால் அந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து சிவந்தவர்கள். யார் கஞ்சத்தனம் பண்ணுகிறார்களோ அவர்கள் இருக்கிற இடம் ஹாவியா. அவன் முத்தபே, யார் மனோ இச்சையை பின்பற்றி வாழுகிறாரோ அவர் இருக்கிற இடம் ஹாவியா. இமாமுல்லால், வழிகெடுக்க கூடிய மார்க்க இமாம்கள் இருக்கிற இடம். மார்க்கம் கொடுத்திருப்பதே, மார்க்கத்தை கொடுத்திருப்பது, அல்லாஹ் கொடுத்திருப்பது மக்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தின் மீது எந்த பிரியத்தை செலுத்தினார்களோ அதே பிரியத்தை இமாம்கள் மக்களின் மீது செலுத்தி சொர்க்கத்திற்கான வழியை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்க கல்வியை கொடுத்திருக்கிறார். இவர்கள் வழிகேட்டை காட்டுவார்களே ஆனால் இவர்கள் இருக்கிற இடமும் ஹாவியா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ உம்மத்தின் மீது அவர்களுக்கு இருந்த கவலையை நாம் எண்ணி பார்க்கிறோம். இந்த கூட்டத்தில் நம்ம யாராவது இருந்தா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மன்னிப்பானாக, நாம் திருந்தி வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சொர்க்கத்தை இந்த சமுதாயத்திற்காக வழிகாட்டினார்களோ சொர்க்க பாதையை, அந்த பாதையிலே நடந்து வெற்றி பெறுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.